திடீரென 11 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை பதிவாகி இருக்கிறது. ஜூன் மாதத்தில் கொட்டிய கனமழைக்கான காரணம் குறித்து வானிலை ஆய்வாளர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். ஜூன் மாதம் தொடங்கிய பிறகும் சென்னையில் கனமழை பெய்து வருகிறது. திங்கட்கிழமை நள்ளிரவில் கனமழை வெளுத்து வாங்கியதால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பூந்தமல்லியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் குளம்போல் தேங்கியது. பள்ளி வளாகத்தில் தண்ணீர் சூழ்ந்ததால் மாணவர்கள் அவதியடைந்தனர். இதனையடுத்து நகராட்சி நிர்வாகம் சார்பில் மழைநீரை அகற்றும் பணிகள் நடைபெற்றன. குமணன்சாவடி முதல் போரூர் வரை மெட்ரோ பணிகள் காரணமாக மவுண்ட் பூந்தமல்லி சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன. அப்பகுதிகளில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஜல்லிக்கற்களை கொட்டி தற்காலிக சாலைகள் அமைக்கும் பணிகளை போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்டனர். இதனிடையே கனமழை காரணமாக சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை நுழைவு வாயிலின் அருகே ராட்சத ஆலமரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. இதனால் மருத்துவமனைக்கு சென்ற நோயாளிகள் அவதியடைந்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் ஆலமரத்தை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் ஜூன் மாதத்தில் சென்னையில் கனமழை பெய்வதற்கான காரணம் குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் விளக்கியுள்ளார். சென்னையில எப்பயுமே உருவாகாது. உட்புற பகுதிகளில் மழை மேகங்கள் உருவாகி அது படிப்படியாக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும்போது சில சமயங்களில் என்ன ஆகுதுன்னா, சென்னையில கடற்காற்று ஊடுருவதனால இந்த இடி மேகங்கள் வலுப்பெற்று சென்னை ஒட்டிய பகுதிகளில் அதீத மழை பொழிவு நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு ஆயிடுது. இப்போ மீனம்பாக்கமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்த ஆண்டு 2024 ஆண்டு 200 மில்லிமீட்டர் தாண்டி இருக்குது. போன ஆண்டு 200 மில்லிமீட்டர் தாண்டிச்சு. அதுக்கு முந்தின ஆண்டு 150 மில்லிமீட்டர் தாண்டிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளா மீனம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டருக்கு மேல ஜூன் மாசம் பதிவாயிருக்கு. சாதாரணமாவே கடந்த சில ஆண்டுகளா தென்மேற்கு பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல ஓரளவுக்கு நல்லாவே இருந்துட்டு இருக்கு சென்னை போன்ற பகுதிகளில். தென்மேற்கு பருவமழை வட தமிழகத்தில் அதிகமாக பெய்திருப்பதாகவும் 20ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பொழிவு இருக்கும் என்றும் மற்றொரு தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கூறியுள்ளார். சென்னையில் பாத்தீங்கன்னா சராசரியே பாத்தீங்கன்னா ஒரு 60 மில்லிமீட்டர் தான். பட் இன்னி வரைக்குமே நமக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 மில்லிமீட்டர் மழை பெய்யிருக்கு. பிளஸ் இன்னொரு யூனிக் என்ன பாத்தீங்கன்னா, நமக்கு பொதுவாக ஒரு 3 இல்ல 4 நாட்கள் தான் ஜூன் மாதத்துல வட தமிழகத்தில் உள்ள பகுதிகளுக்கு நமக்கு மழை நாட்கள் இருக்குது. பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா 20 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து 12 நாள் நமக்கு மழை பெஞ்சு விட்டது. ஸோ ஒரு யூனிக் ஜூனா நம்ம பாக்குறோம். பட் அதே நேரத்தில் அந்த சைட்ல மழை ரொம்ப கம்மியா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் நம்ம தென்மேற்கு பருவமழையில் எங்க நல்ல மழை பெய்யணுமோ அங்க குறைவான மழை பெஞ்சிருக்கிறத பாக்குறோம். பட் இது 2-3 நாட்கள் இது மாதிரி நமக்கு இருக்கும். 20ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா அங்க மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான நம்ம கேரளா சைடுல வால்பாறை சைடு நீலகிரி பகுதியிலாம் மழை. ஸோ அந்த கடைசி 10 நாள்ல நம்ம ரொம்ப மான்சூன் ஆக்டிவ் ஆகிறத பார்க்க போறோம். மேற்கு பகுதிகளில் வீசும் காற்றின் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு சென்னையை ஒட்டிய பகுதிகளில் மழை பெய்யும் என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.